ஹாய் வெல்கம் டு சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ 11 and 12 புரியுது. ஸோ இது J1க்கு 11th and 12th நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால குவார்டர்லிக்குரிய போர்ஷன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் 2 லெசனையும் திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், புதுசா இருக்கிறத படிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு திரும்ப ரிவைஸ் தான் பண்ண போறீங்க. அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, ட்ரையாங்குலேஷன் மெத்தட், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ். இதோட சேர்த்து ரெண்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். எக்ஸாம்பிள் 1 அண்ட் எக்ஸாம்பிள் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்ப என்ன அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் தான். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னா என்ன, அடுத்து கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் பிளஸ் கூலும்ஸ் லானா என்ன, அது actually Coulomb's force and gravitational force உடைய difference, superposition principle, electric field lines என்னது, electric field lines never intersect. இந்த 7 கொஸ்டின்ஸ்மே பார்த்துக்கோமா. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சளவு ஃபுல்லாக தான் படிக்க வைப்போம். டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது படிச்சாலே போதுமானதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுடைய போர்ஷன்ஸும் மறக்காம கவர் பண்ணிடுங்க. ஸோ பிளஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 and 4. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் பார்த்துருங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் இவனை வச்சு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்குரிய போர்ஷனை மறக்காம கவர் பண்ணுங்க. தேங்க்யூ.